சொல்வார்கள் பழமொழி. ஏனென்றால் விவேகம் இருக்கலாம், வீரம் இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு. ஆனால் உன்னை போன்ற அகம்பாவம் இருக்கக்கூட ஒரு மனிதனுக்கு. சொல்லிய பேய்க்கு செங்கிருப்பாகுமா, சுடலா கரிங்கள் மாணிக்கமாகுமா, கொல்லுகின்ற கொடிய விஷம் அமிர்தமாகுமா, குறைகளை நீரானது கை கொடுத்து நீராகுமா, அள்ளி மறந்தாலும் தாமரைக்கு நிகராகாதுடா. ஏனென்றால் ஏன் அவர்தோபத்தை தெரியுமா, உன்னை அழிக்க வருகிறது. அப்படியா நீயா? சாமி சாமி நான் பன்னிசாமி பன்னிசாமி நிஜமாவே சாமி பன்னிசாமி. இந்த அவதாரத்தால பன்னிசாமி. இவனை கொண்டது போல நான் உன்னை தலையாட முழுங்கிட போற வேதி ஆயிடும் உனக்கு. என்ன சொல்றேன்? மயிராடு முழுங்கிட்டுனா நான் உங்களை கொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்ன கொண்டு போற அப்படி போய் சொல்லணும். என்ன கொண்டா அப்புறம் ஓனர் நீதான் 4 லட்சம் முதல் வைக்கணும். ஒப்பனா வைப்போம், ஊராட முதல் வைப்போம். ஏனென்றால் இவன் இருந்த செய்தி இவன் மனைவி விவாதி இருக்கின்றான். அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏதோ ஒண்ணு ஆட்டா மாதிரி பாரு. என்ன திருவிழா முக்கியத்து தேசி பெற்ற சொல் இருக்கு. யாரு நல்லாதான் வந்து நம்ம கூட வரும்போது நாளைக்கு சொல்றேன். அதுக்கு எல்லாம் கிடைக்கட்டும். இங்கிருந்து உள்ள கூட அடுத்து யாரு இங்க? ஏய் நீ இருக்கும்போது பன்னிசாமி நான் பண்ணியா எப்படியோ இவன் இருந்த செய்தி நீ தூக்குவே போயவே தெரியாது. அவன் முன்னாடி சொல்லணும். அது சொல்லாமல் பக்கத்தில் காப்பாற்றிய செய்தி இவருடைய மனைவி பூமாதி எப்படி தெரிவிக்கணும். நான் போட்டாங்க தப்பு போட்டாடியா? என் மனைவி பூமாதி. சீக்கிரம் எப்படி வருவாரோ ஒன்றும் பள்ளி பள்ளி அந்த காவல்கார பசங்க தான் என்ன பண்ணின்னு சொன்னானுங்க. நீமா போமா பண்ணி பேசுது பேசும் பண்ணி இல்ல நல்லாக நான் யாருக்கு தெரிகின்றதா? சாமி நன்றாக அப்படி என்றால் அந்த ஏழை ஆகுதலை
இந்த அவதாரத்தை ஆச்சுங்களா? நீ என்ன தெரிவித்தார்? அப்படின்னா வெள்ள பண்ணி அவதாரம் இதுதானா? என்ன தெரிவித்தார்? அந்த இரண்டாயிரத்திலே வெள்ளைப்பட்டு அவதாரம் எடுத்து கொண்டு விட்டு அரிய உருவத்தோடு வர வேண்டும் என்று தெரிவித்தார் என்னவா? சொன்னா ஐயா, சரி இருந்தாலும் அவதாரத்தை பார்த்தீங்கல்ல? ஆனால் எளியாக நான் அழித்து விட்டான். ஆமா. சாமி முதலேத்த ஒரு சின்ன சந்தேகம் வந்துதான், இப்ப மறுபடியும் ஒரு ஆசை வந்திருக்கு சாமி. என்ன தெரியுமா? அந்த அவதாரத்தை எடுத்துட்டீங்க, ஆமா. அந்த அடக்கெல்லாம் அழிச்சிட்டீங்க, அவதாரத்தோடு அழித்து விட்டான். ஆமா. உனக்கு இதற்கு பிறகு அசுரர்கள் பயமே உனக்கு கிடையாது. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன? ஏன்னா இந்த அவதாரத்தை பாத்துட்டீங்கன்னா மறுபடியும் ஆசை வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது என்ன ஆசை? என்ன தெரியுமா சுவாமி? இந்த அவதாரத்தோடு ஒரு காப்பியத்தை, இந்த அவதாரத்தோடு நீங்களும் நானும் நீயும் ஒன்றாக சேரணும். உமா, அதுதான் என் ஆசை. நான் எடுத்துப்போத வெண்பன்றி அவதாரம். அவதாரம் இந்த அவதாரத்தோடு நீங்களும் நானும் ஒன்றாக சேரணும். வேண்டாம். ஏன்? என் வார்த்தைக்கு சுவாமி தகாத காரியம். நான் சொல்றீங்க எங்கப்பா கூட்டத்துல நீங்க சொல்ற? சந்தோஷமா இருக்கிறாங்க. சந்தோஷமா யாரு இல்ல? இருக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் ஆசை நிறைவேற்றணும்ல. அதுக்கு நேரம் கணக்கடியே எந்த உருவத்தோடு நடக்குது? இரவு நேரம் தான் பார்க்கலாம். சாமி வேண்டாம். இருங்க. என் வார்த்தைக்கு சாமி இந்த அவதாரத்தோடு உங்களை பார்க்கும் பொழுது பூமாலையில் ஓர் மல்லிகை
கேக்குற தப்பா ஏன்னா ஆ, நான் நின்று போல விளைய வேண்டிய அவதாரம் ஆ. அது தெரிவித்து இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒன்றைய சாதித்து உண்மைதான் பாவி ஞாபகம் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் இந்த அவதாரத்தோடு நம்ம இன்னும் ஒன்றாக சேரணும் உண்மையாகவா? ஆமா சுவாமி மனம் என்னும் மேடையிலே முகம் வந்து பாரு. முகம் ஒன்று ஆடி புதி ஒன்று ஆடி யாவரும் எங்கே யாவரும் Thank you.